இந்த மரங்கள வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் மாரி நம்ம பயன்படுத்திடலாம். வனங்கள் மாரி பயன்படுத்திடலாம். காடுகளுக்கு யாரும் சால்பேட்டோ அல்ல யூரியாவோ தூக்கிட்டு போய் தெளிக்கிறதில்ல. அந்த காடுகளுக்கு வேண்டிய தண்ணீர அது சேமிச்சுக்குது. அதே போல நம்ம ஏதோ ஒரு வனங்களா மாத்திட்டோம்னாக்கா, மிகச் சிறப்பா இருக்கும். உரம் தேவையில்ல. நல்ல வருமானம் வரும். 25 வருடமாக அங்க வந்து இயற்கை விவசாயம் செய்வதற்காக வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். செம்பியநல்லூர்ல ஒரு 18 ஏக்கரும், பொன்மங்கலத்துல வந்து ஒரு 30 ஏக்கரும் நிலம் வாங்கினோம். 10 ஏக்கர் போல நெல் சாகுபடி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எங்கள்ட்ட நடப்பட்டிருக்கிற மரம், வளர்ந்து கொண்டிருக்கிற மரங்கள் வந்து கொஞ்சம் உயரமா வளரக்கூடிய மரங்கள். குமிழ், மலைவேம்பு, மகோகனி, வேங்கை, தாண்டிக்காய் மரம். கிட்டத்தட்ட 2010ல வந்து நடப்பட்ட மரங்கள் 10,000 மரங்களுக்கு மேல. இதனுடைய தற்கால மதிப்பு கிட்டத்தட்ட 8லேருந்து 9 கோடி அளவு உள்ளது. இதுல வந்து குமிழ் தேக்கு, மலைவேம்பு இந்த மரங்கள் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி கொடுத்தது. அந்த மரங்கள மாத்திரம் வெட்டிட்டோம். வெட்டும்போது ஒரு மரமும் கிட்டத்தட்ட 2, 2.5 டன்லாம் இருந்தது. வெறும் 50 அடி, 60 அடி உயரம் வளர்ந்து நல்லா வளைச்சு கட்டிப்பிடிக்க முடியாது. 5 அடி, 6 அடி அளவுக்கு வளர்ந்திருந்தது. குமிழ் தேக்கு 6,000, மலைவேம்பு 8,000 டன்ங்கிற மாரி குடுத்துட்டோம். மத்த மரங்கள் இருக்கு. ஒரு 100 குமிழ் தேக்கு மரம், ஒரு 40, 50 மலைவேம்பு மரம். இந்த மரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ரூ. 10,00,000 வித்தது. குமிழ் தேக்கு 2010ல நட்டு 2020 ஒரு 10 வருடம் கழிச்சு வெட்டினப்போ, ஒரு மரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 இது வருமானம் வந்தது. ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துட்டாக்க 15,000னா ரூ. 1,500. மலைவேம்பு 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 டன்னு கணக்கு எடுத்தா கூட ரூ. 24,000. ஒரு மரத்துக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2,400 அளவுக்கு வருது. இப்ப இருக்கிற மரங்கள்லாம் ஏன் நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 3 அடின்னா 2 அடிக்கு மேலலாம் வளர்ந்துட்டு இருக்கு. சொன்னபடி அதுல இருந்து மருதாம்பு வருது. மரங்கள் நிறைய வளரும்போது நிலம் வந்து காயாது. பூமி வந்து தன்னை சூரியனுடைய கொடும் வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த இவ்வளவு தாவரங்களையும், மர செடி கொடிகளையும் கட்டி வளர்க்குது. மரங்கள் நடுறதுன்னு வந்தப்ப நம்மாழ்வார் வந்து எங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னாரு. ஐயா தோப்பா போடாதீங்க. சவுக்கு தோப்பு, மூங்கி தோப்பு, மாங்கொல்லை அந்த மாரி போடாம, எல்லா மரங்களையும் கலந்து வனங்களா உருவாக்குங்கன்னு சொன்னாரு. எல்லா நிலத்துலயும் எல்லா சத்தும் இருக்கு. அது ஒவ்வொரு மரத்துலயும், ஒவ்வொரு இலையிலயும் ஒரு சத்து இருக்கு. எல்லாத்தையும் கலந்து நடும்போது அந்த சத்துக்கள் எல்லாம் மேல் மண்ணுக்கு வந்துரும். செடி கொடிகளுக்கு போயிடும். இது மண்ணை வளப்படுத்துறது. ஒரே மாதிரி எங்க பார்த்தாலும் இந்த முழங்கால் அளவுக்கு தண்ணிய தேக்கிட்டு, ஒரு பயிரா போட்டு, அதில ஏகப்பட்ட சிக்கல்கள் அனுபவிச்சு, மார்க்கெட்டிங் அனுபவிச்சு, இது மாரி போறத விட, கொஞ்சம் இந்த மாரி டைவர்சிஃபை பண்ணா நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து.